வடிகால் பணி 90% நிறைவடைந்துள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே மதுரவாயலில் உள்ள சின்னப்போரூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாநகராட்சிக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்கூல் என்ற தனியார் தொண்டு நிறுவனம் வளசரவாக்கம், ராயபுரம், தேனாம்பேட்டை, மணலி, கோடம்பாக்கம், அண்ணா நகர் உள்ளிட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ உபகரணங்களை வழங்கியது. இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி மற்றும் நூற்றுக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், சென்னையின் பிரதான பகுதிகளில் 90% மழைநீர் வடிகால் பணி நிறைவடைந்துள்ளதாகவும், அதே சமயம் ஏற்கனவே உள்ள பகுதிகளில் சேதம் அடைந்திருக்கும் மழைநீர் வடிகால் பணிகள் சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். முன்னதாக நிகழ்ச்சியின் போது பேசிய மேயர் பிரியா, கடந்த 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்போது சென்னை மாநகராட்சியில் தெரு நாய்களை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், இந்த கணக்கெடுப்பிற்கு பிறகு நாய்களுக்கு கருத்தடை செய்யும் முறை தொடங்கும் எனவும் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த ராமு என்பவர் கடந்த 26 ஆண்டுகளாக குவைத்தில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிந்து வந்துள்ளார். ராமுக்கு விசா முடிந்த நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் சொந்த ஊர் வர இருந்த நிலையில் நேற்று இவர் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவர் இரவு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த ராமுவின் மகன் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு சந்திரனை சந்தித்து தனது அப்பாவின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர ஏற்பாடு செய்யுமாறு கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில் விரைவில் உடல் தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் கதறி எழும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் கல்லூரி, தனியார் பள்ளி மாணவர்கள் வேகத்தடை அமைக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள புளியம்பட்டி பகுதியில் தனியார் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரிக்குள் பள்ளியும் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரி முன்பு பொள்ளாச்சி பல்லடம் செல்லும் சாலை உள்ளது. இந்த சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருவதால் இதுகுறித்து பள்ளி சார்பில் கல்லூரி முன்பு வேகத்தடை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை கல்லூரி முன்பு வேகத்தடை அமைக்கப்படாமல் இருப்பதால் தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு வருவதாக கூறி இன்று தனியார் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் அனைவரும் பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் பள்ளி ஆசிரியர்களுடன் சாலையில் உட்கார்ந்து வேகத்தடை அமைக்க வேண்டும் என கோஷம் எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் சாலை மறியல் போராட்டம் தற்போது கைவிடப்பட்டது. செங்கத்தில் தனியார் பள்ளியில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிப்பதாக கூறி மாணவர்களின் பெற்றோர்கள் சாலை மறியல் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தனியார் பள்ளியில் தமிழக அரசு கல்வி உரிமை மூலம் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணத்தை பள்ளி நிர்வாகம் வசூலிப்பதாக கூறி மாணவர்களின் பெற்றோர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து அங்கு சென்ற செங்கம் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்களின் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் சாலை மறியல் தொடர்ந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாணவர்களின் பெற்றோர்களை சாலையிலிருந்து காவல்துறையினர் அகற்ற முற்படும்போது காவல்துறையினருக்கும் மாணவர்களின் பெற்றோருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெரும் பதற்றம் நீடித்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் வட்டாட்சியர் முருகன் பள்ளி வளாகத்தில் இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தை முடிவில் பள்ளி நிர்வாகம் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை குறைப்பதாக உறுதியளித்த பின்னர் மாணவர்களின் பெற்றோர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். காரைக்குடி அருகே நியாய விலைக் கடைகளில் விநியோகிக்கப்படும் பொருட்களின் தரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமராவதி புதூரில் உள்ள நியாய விலைக் கடைகளில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நியாய விலைக் கடைகளில் விநியோகிக்கப்படும் அரிசி, பருப்பு, கோதுமை, எண்ணெய் போன்ற பொருட்களின் தரம் குறித்தும் நியாய விலைக் கடைகளின் பொறுப்பாளர்களின் செயல்பாடுகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்த பின்பு நியாய விலைக் கடை ஊழியர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.